ஹாய் யூனிவர்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்க்கலாமா? நீங்கள் பின்னாடி பாருங்க. நம்ம இப்போ வந்து காஷி மாநகரத்தில் இருக்கோங்க. காஷி மாநகரம் சும்மா சொல்லலைங்க, அப்படியே ஒரு மாதிரி ஜேன்னு இருக்குது. காஷி வந்து எப்படி ஃபுல்லாக நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் வ்ளாக் போடுறேன். காஷி ஃபுல் டேக்கு பாருங்கள். ஸ்டே டியூன். நம்ம எல்லார் லைஃப்லேயும் நம்ம ஒரு முறையாவது போயிட்டு வரணும்னு யோசிக்கிற ஒரு இடம்தாங்க காஷி. காஷின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது காஷி விசாலாட்சியுடனே விஸ்வநாதர், அதுக்கப்புறம் புனிதமான கங்கை நதி அண்ட் தோஸ் பியூட்டிஃபுல் காட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தட் என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு ப்ராம்ப்டாக ரீச் ஆகிடும். காஷிக்கு டைரக்ட் டிக்கெட் எனக்கு கிடைக்காததுனால நான் கயா போகிற ட்ரெயினில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன், ஃபர்ஸ்ட் ஏசியில். ஸோ இது வந்து ஒரு 2 days and 1 night ட்ராவலுங்க. மார்னிங் 9:15 போல் ட்ரெயின் கிளம்பும் அண்ட் மறுநாள் ஈவினிங்கு ஆர் நைட் 7:30 போல் உங்களுக்கு ரீச் ஆகும். எங்கே ரீச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வாரணாசிலேருந்து ஒரு 20 kilometers முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டேஷனில் தான் ரீச் ஆகும். ஸோ நீங்கள் அங்கேருந்து கேபோ இல்லை நீங்கள் ட்ராவல்ஸ் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அது மூலமாக நாங்கள் வந்து வாரணாசி ரீச் பண்ணிடலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டேக்கு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். செகண்ட் டே எப்படியோ ட்ரெயின் ஃபுட் வச்சு மேனேஜ் பண்ணிவிட்டேன். பட் ஐ வுட் சஜஸ்ட் நீங்கள் ஃபுட் எடுத்துகிட்டு போகிறது ஆல்வேஸ் பெட்டர். அப்படியே வந்து ட்ரெயின் ஜேர்னி என்ஜாய் பண்ணிவிட்டு, இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் ஜேர்னின்னு சொல்ல முடியும். காஷி ரீச் ஆயாச்சு. ஸோ அங்கேருந்து நாங்கள் புக் பண்ணி இந்த ட்ராவல்ஸோட டிரைவர் வந்து கரெக்ட் டைமுக்கு அங்கே ஏற்கனவே வந்துட்டார். ஸோ அவர் எங்களை வந்து காஷிக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். ஸோ அன்றைக்கி நைட் ஸ்டே நாங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் செக்இன் பண்ணி, அதுவுமே ஒரு ட்ராவல்ஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் ட்ராவல் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஹோட்டலில் செக்இன் பண்ணியாச்சு நைட்டு. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம். நாங்கள் புக் பண்ணியிருந்த ட்ராவல்ஸில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டு ப்ளஸ் ரூம்ஸும் வந்து எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பேசிஸில் தான் நான் வந்து ட்ராவல்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். இங்கேருந்து போகிறதுக்கு ட்ரெயினில் போயிருந்தோம் அண்ட் வரும்போது ஃப்ளைட்டில் வந்துட்டோம். ஸோ அது வந்து நாங்களே புக் பண்ணது. 2 days ஒரு டயர்ஃபுல் ஜேர்னிக்கு அப்புறம் நல்லா நைட்டு ரெஸ்ட் எடுத்தோங்க. எங்கள் டிரைவர் எங்களுக்கு சூப்பராக ஒரு சஜஷன் கொடுத்தாரு. நீங்கள் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு கிளம்பினீங்கன்னா காலையில் ஆர்த்தியும் பார்க்கலாம், ப்ளஸ் நிறைய கோவிலில் நீங்கள் காலையிலேயே ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் காலையில் ஒரு 3 o'clockலாம் எழுந்திரிச்சு 4 o'clockலாம் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸி காட், நம்மளோட ஃபர்ஸ்ட் காட் இன் கங்கா நம்ம பார்த்தது. ஸோ அஸ்ஸி காட் போயிட்டு அங்கே கங்கா ஆர்த்தி வந்து மார்னிங் ஆர்த்தி இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் போயிருந்தோம். காஷியில் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 84 காட் இருக்குது, பழைய காட்டு. புதுசும் சேர்த்திங்கன்னா ஒரு 100க்கு மேலே கண்டிப்பாக வரும். காட்டுனா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் இந்த படித்துறைன்னு சொல்லுவோம்ல, நதிக்கரையோரமாக இருக்கிற படி வச்சு நம்ம இறங்கி போய் குளிக்கிற மாதிரியான இடங்கள் இருக்கும்ல, அதுக்கு பேர் தாங்க காட்டு. ஸோ அந்த மாதிரி கங்கை நதி அந்த சுற்றி ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு படித்துறைகள் அமைச்சிருக்காங்க. அது ஒன்றுத்துக்கும் அதோட விசேஷத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இங்கே இருக்கிறது அஸ்ஸி காட். அஸ்ஸி காட்டில் பார்த்திங்கன்னா மார்னிங் ஆர்த்திக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ மார்னிங் ஆர்த்திக்கான ப்ரிப்ரேஷன்லாம் நடந்துகிட்ருக்கு. பூஜை பண்ணுறவங்களும் வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு 7 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த 7 பேர் தான் இந்த பூஜை பண்ணுறது எப்போவுமே ஐதீகம் போல் இருக்குது. மார்னிங் வந்து இந்த ஆர்த்திலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப வைப்ரண்ட்டாக இருந்தது. காலையில் மந்திரம், பஜன் இதெல்லாம் கேட்குறதுக்கு அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சதுக்கான டயர்ட்னஸே இல்லை. இத்தனைக்கும் முன்னாடி நாள் 2 நாள் ட்ரெயின் ஜேர்னி வேறு. பட் அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருந்தது இது பார்க்குறதுக்கே. ஸோ நாங்கள் கண்கூடாக பார்த்த மாதிரி நீங்களும் பாருங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக கூட்டம்லாம் இல்லை. மார்னிங் ஆர்த்திக்கு கொஞ்சம் கம்மி கூட்டம் தான், அன்லைக் ஈவினிங் ஆர்த்தி. ஏன்னா ஈவினிங் ஆர்த்தி ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப அமைதியாக கங்கா ஆர்த்தி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மார்னிங் நடக்கிற ஆர்த்திக்கு அஸ்ஸி காட்டுக்கு வந்து பாருங்கள். ஸோ இது ஒரு 5:30 போல் நடக்கும், சீசன் பேஸ் பண்ணி. ஏன்னா வின்டரில் கொஞ்சம் லேட்டாக நடக்கும், சம்மர்லனா கொஞ்சம் அர்லியராகவே நடக்கும். ஒரு 30 to 45 minutes வரைக்கும் இந்த ஆர்த்தி இருக்குங்க. ஆர்த்தி நடந்துகிட்ருக்கும் போதே விடிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா அஸ்ஸி காட் அப்படிங்கிறது நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, இந்த அஸ்ஸின்னா ஹிந்தியில் 80, ஸோ 80வது காட்டாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது இல்லை. அஸ்ஸின்னு ஒரு நதி வந்து கங்கையில் கலக்கிற இடங்க இந்த காட்டு. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து அஸ்ஸி காட்.
எல்லா காட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். அப்படியே நீங்கள் அந்த படித்துறையிலே நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பேர் வச்சு ஒரு காட்டு இருக்குங்க. அப்படியே ஆர்த்தியை பார்த்துக்கிட்டே டிரைவர்கிட்ட பக்கத்தில் என்னென்ன கோவில் போகலான்னு நாங்கள் கேட்டுகிட்டு இருந்தோம். ஸோ இங்கேயே பக்கத்தில் ஒரு 2-3 முக்கியமான கோவில்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா டே டைமில் கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தி ஆயிரும். ஆனால் இப்போ மார்னிங் திறக்கும் போதே நம்ம போய் பார்த்துடலாம் அப்படின்னு அவரும் ஐடியா கொடுத்துட்டு இருந்தார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஆர்த்தி கம்ப்ளீட் பண்ண உடனே நாங்கள் நெக்ஸ்ட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் அடுத்து போன கோவில் பார்த்திங்கன்னா சங்கட் மோச்சன் ஹனுமான். இங்கே மொபைல்ஸ் அலவுட் இல்லை. இது ஒரு ஸ்வயம்பு ஹனுமான் கோவிலுங்க. துளசிதாசர் அவர்களுக்கு நேரடியாக காட்சி கொடுத்த இடம்னு சொல்கிறாங்க. அடுத்து போனது துர்கா குண்ட். இதுவும் அங்கேருந்து பக்கத்துலேயே இருக்குது. இங்கே ஒரு குளம் இருக்குது, ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. துர்கா குண்ட், துர்கா தேவி கோவில். அடுத்து ரொம்ப முக்கியமான கோவிலான காலபைரவர் கோவில். காஷியோட காவல் தெய்வமாக இந்த காலபைரவரை சொல்கிறாங்க. ஸோ இவரோட பர்மிஷனோட தான் நம்ம காஷி மாநகரத்துலேயே இருக்க முடியுங்கிறதையும் சொல்கிறாங்க. சூப்பராக காலபைரவரை பெருசாக ஒன்றும் கூட்டம் இல்லாமல் அழகாக தரிசிச்சுட்டு வந்துட்டோம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னென்னா, காஷி ஃபுல்லாகவுமே எல்லா கோவில்கள்லையும் பார்த்திங்கன்னா பைரவர், அதாவது நாய்கள் நிறைய இடத்துல கோவிலுக்குள்ளவே இருக்குங்க. கோவில் வளாகத்தில் யாரும் அதை எதுவும் சொல்கிறதே இல்லை. அண்ட் அதுவுமே யாரையுமே டிஸ்டர்பும் பண்ணுறது இல்லைங்க. நெக்ஸ்ட்டு நம்ம போனது மகாமிருத்யுஞ்சய கோவில். மகாமிருத்யுஞ்சய கோவிலில் என்ன விசேஷம்னா, இங்கே ஒரு ஸ்பெஷல் கிணறு இருக்குங்க. அந்த கிணத்தோட தண்ணி இங்கே தீர்த்தமாக எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நோயும் நீக்குங்கிறது ஐதீகம். அடுத்து நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, பிஹெச்யூன்னு சொல்லுவாங்க. இது ஒன் ஆஃப் தி ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் யூனிவர்சிட்டியில் ஒன்று. ரொம்ப பெரிய கேம்பஸுங்க. பிஹெச்சிக்கு உள்ளேயே ஒரு காஷி விஸ்வநாதர் கோவில் கட்டியிருக்காங்க. அந்த கோவில் தாங்க இது. ரொம்ப அமைதியாக இருந்தது. அந்த கேம்பஸில் ஏர்லி மார்னிங் எல்லோரும் வாக்கிங், எக்ஸசைஸ் எல்லாமே போயிட்டு இருந்தாங்க. இந்த கேம்பஸோட ஃபவுண்டர் இவர் தாங்க, மதன் மோகன் மால்வியா அவர்கள். ஸோ இந்த கேம்பஸ்குள்ளே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குது. நான் சொன்னேன்ல பைரவர் பாருங்கள், எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணக்கூடாத விஷயங்களில் பிஹெச்சியும் ஒன்றுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ராஜ்காட். இந்த இடத்துல கொஞ்சம் பார்க்கிங் ஸ்பேசஸ்லாம் இருந்தது மார்னிங்கே வந்ததுனால. ஸோ காரை அங்கே பார்க் பண்ணிவிட்டு ராஜ்காட்டில் ஒரு ஸ்பெஷல் பூஜை இருந்தது. ஸோ அந்த பூஜைக்காக இங்கே ஏற்கனவே நான் பண்டித்தெல்லாம் புக் பண்ணியிருந்தேன் ஆன்லைன்லேயே. உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அந்த டீட்டெயில்ஸ்லாம் தரேன். ஸோ அவங்க எல்லா விதமான பூஜைகளும் பண்ணி தராங்க. ஸோ யூஸ்வலாக காஷிக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா தர்ப்பணத்துக்கு, ஸ்ராத்தத்துக்கு, பிண்டதானத்துக்கு எல்லாத்துக்குமே வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான பூஜைகள் நீங்கள் தாராளமாக காஷியில் விசேஷமாக பண்ணித்தராங்க. ஏன்னா காஷி 7 மோட்ச சேத்திரங்களில் ஒன்றுங்க. நம்ம ஹிந்து சமயத்தில் 7 மோட்சஸ்தலம் இல்லைன்னா சப்த மோட்ச பூரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் காஷியும் ஒன்று. ஸோ என்னென்ன வரும்னு பார்த்திங்கன்னா அயோத்தியா, மதுரா, ஹரித்வார், காஷி, காஞ்சிபுரம், உஜ்ஜைன், துவாரகா. இந்த மோட்சஸ்தலங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு ஜனன மரண அந்த சக்கரத்துலேருந்து விடுதலை கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. கங்கை நதியோட அழகியும் காஷி நகரத்தோட பிரம்மாண்டையும் ரசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தோம் போட்டில். தண்ணி இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலங்கலாக தான் இருக்குது. என்ன சொன்னாங்கன்னா, இப்போது மற்ற நதிகளில் இல்லை மற்ற ஏரியாலெல்லாம் மழை பெய்யறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக கங்கை நதியோட தண்ணி மேலே ஏறிட்டே வரும், ஒரு வெள்ளம் மாதிரி. கொஞ்சம் பீக் டைம்லலாம் பார்த்திங்கன்னா அந்த படித்துறையெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, அந்த படி ஃபுல்லாகவுமே தண்ணி வந்துருங்களாமா. இந்த போட்லேயே அப்படியே நீங்கள் எல்லா காட்டையுமே பார்த்துட்டே வரலாம். கொஞ்சம் கிட்ட போயிருந்தோன்னா, அந்த படிக்கிட்ட போயிருந்தோன்னா எல்லா காட்டுமே உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே ஒரு காட்டையும் பார்த்துட்டு வந்துகிட்டே இருந்தோம். எங்கள் கூட பண்டித்தும் வந்திருந்தார். அவர் அந்த இடத்தோட மகிமையெல்லாம் சொல்லிகிட்டே தான் வந்தார் எங்ககிட்ட. ஸோ கேட்கவுமே ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு பெருசாக லாங்குவேஜ் பிரச்சனை வரல, ஏன்னா எனக்கு ஹிந்தி தெரியும். ஸோ எனக்கு அவங்க ஹிந்தியில் சொன்னதை நான் என் ஹஸ்பண்டுக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்படி தான் ஹோல் ட்ரிப்புமே இருந்துச்சு. ஏன்னா டிரைவருக்கும் வேறு எந்த லாங்குவேஜும் தெரியாது, அவருக்கும் ஹிந்தி மட்டும்தான் தெரியும். ஸோ அவர் என்கிட்ட ஹிந்தியில் சொல்லிகிட்டு இருந்தார், நான் இவர்கிட்ட அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படி தான் போய்ட்டு இருந்துச்சு. கரெக்டாக அந்த கங்கை நதியை ஒட்டியே எவ்வளோ பெரிய 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 பில்டிங்ஸ் பார்த்திங்களா, கிட்ட 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 இருக்குங்க எல்லா பில்டிங்ஸுமே. ஆனால் பார்க்கவே ரொம்ப மார்வலஸாக இருந்தது அந்த இடம். ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது எப்படி இதை அமைச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கவே நமக்கு அந்த கற்பனை பத்தாது அப்படி சொல்லலாம் நம்ம.
அப்படியே பேசிகிட்டே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா மணிகர்ணிகா காட். காஷியிலேயே ரொம்ப ஃபேமஸான காட் பார்த்திங்கன்னா மணிகர்ணிகா காட். நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம் இல்லைங்களா, காஷினாலே பிணங்கள் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல 24/7. ஸோ அந்த இடம் தான் பார்த்திங்கன்னா மணிகர்ணிகா காட். அண்ட் மணிகர்ணிகா காட் வந்து எங்கே இருக்குன்னா காஷி விஸ்வநாதர் கோவில் பக்கத்துலேயே இருக்குங்க. 51 சக்தி பீடங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சதிதேவியோட 51 உடம்பு பாகங்கள் விழுந்த இடம்னு நம்ம வந்து அந்த கதையெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அம்மனோட காதோட ஆபரணம் விழுந்த இடம் தான் மணிகர்ணிகா. மணிகர்ணம் அப்படின்னா காதோட ஆபரணம்னு அர்த்தம். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா அம்மனோட அந்த காதோட ஆபரணம் இயர்ரிங்ஸ் விழுந்த இடம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மணிகர்ணிகா 24/7 365 டேஸ் பல செஞ்சுரிஸாக இது வந்து ஒரு கிரிமேஷன் கிரவுண்டாக, அதாவது பிணங்களை எரிய வைக்கிற இடமோ ஜலசமாதி பண்ணுற இடமுமா இருக்குது மணிகர்ணிகா காட். அவ்வளோ விசேஷமான இடம். ஏன்னா இங்கே வந்து அவங்கள வந்து தகனம் பண்ணாலோ இல்லைன்னா சமாதி பண்ணாலோ அவங்களுக்கு டைரெக்டாக மோட்சம் கிடைக்குங்கிறது நம்பிக்கை. நாங்கள் மணிகர்ணிகா காட் பார்த்துட்ருக்கும் போதே எங்கள் தூரத்தில் பார்த்திங்கன்னா எரிய வைக்கிறதுக்கு ஒரு டெட் பாடியை எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயும் எங்கேயாச்சும் பார்த்தோன்னா நமக்கு ஒரு விதமான பயம் இருக்கும் மனசில். பட் இந்த இடத்துல இது ஒரு நார்மல் சினாரியோவாகவே இருக்குங்க. இப்படி நம்ம பிறப்பை பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இறப்பையும் பார்க்கணும் அப்படிங்கிற லெசன்ஸ் எல்லாம் நமக்கு இது வந்து கற்றுக் கொடுக்குது. டெத்தும் வந்து ஒரு நேச்சுரல் ஃபினாமினன் அப்படிங்கிறத நமக்கு ஒரு லைஃப் லெசனாகவே இது சொல்லித்தருதுங்க. ஸோ இங்கே எல்லாரையுமே ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்கள் பணக்காரங்களாக இருக்கீங்களோ இல்லைன்னா ஏழையாக இருக்கீங்களோ அதெல்லாம் கிடையாது. அந்த எரிய வைக்கிற இடத்துல எல்லாமே ஒன்று தாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா மணிகர்ணிகா காட்டில் இருக்க ரத்னேஸ்வர் மகாதேவ் கோவில். இது ஆக்சுவலி தண்ணியிலே மூழ்கிருக்காங்க. காட்லேயே தண்ணி ஏற ஏற இந்த கோவிலுமே பாதி மூழ்கிருமா. அண்ட் இது ஒரு மாதிரி சாஞ்சா மாதிரியும் இருக்கும். நான் இந்த கோவிலை நான் உங்களுக்கு கிட்டத்தில் இருந்தும் காட்டுறேன். இது ஒரு ஆர்கிடெக்சரல் மார்வலாக என்ன சொல்கிறதுனே தெரியல. எவ்வளோ அழகாக ஒரு பிரமிப்பாக இதை கட்டியிருக்காங்கங்கிறது மட்டும் பாருங்களேன். ஸோ ரத்னேஸ்வர் மகாதேவ் கோவில் கிட்டத்துலேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே உள்ளே இருக்கிற சிவலிங்கம் ஆல்மோஸ்ட் ஆல் த டேஸ் வந்து தண்ணியில் தான் மூழ்கியிருக்கும். மேபி சம்மரில் கொஞ்சம் வந்து விசிபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் தண்ணியிலே தான் இருக்குமா. அண்ட் இது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இந்த குண்டு இருக்கும். குண்டுனா வேறு ஒன்றும் இல்லை, தீர்த்தம். ஸோ இதுக்கு பேர் மணிகர்ணிகா குண்ட். நாங்கள் ஒரு முறை வேதாரண்யம் போயிருந்தோம். அங்கே வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் ஐயர் வந்து ஒரு விஷயம் சொன்னார். வேதாரண்யம் கோவிலில் இருக்கிற தீர்த்தத்துக்கும் பேர் வந்து மணிகர்ணிகா தீர்த்தம். அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, மணிகர்ணிகா 3 இடத்துல இருக்குது. ஒன்று வந்து வேதாரண்யம், இன்னொன்று காஷி, 3வது ரொம்ப விசேஷமான இடங்க வேறு எங்கேயும் இல்லை. நம்ம திருநீர்மலையில் இருக்கிற குளம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து மணிகர்ணிகா தீர்த்தமாங்க. நாங்கள் 3 மணிகர்ணிகாவும் பார்த்தாச்சுங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நடந்து போயிட்டு காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். காசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய நடக்கணுங்க. ஏன்னா இந்த மாதிரி சின்ன 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 தெருவாக இருக்கும் காசியில் உங்களுக்கு சுற்றி. ஸோ எல்லா கோயிலுகளுக்கும் இந்த மாதிரி நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். நிறைய இடங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோவோ காரோலாம் ரீச் ஆக முடியாது. ஸோ சில கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இறக்கிலாம் விட்டுருவாங்க. நடந்து வர மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு லாங்குவேஜ் பேரியர் இருந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் என்ன மாதிரி டிரைவரை கூடவே கூப்பிட்டுட்டு கூட கிளம்பிடுங்க. அவர் லோக்கலுங்கிறதுனால அவருக்கு ஆல்மோஸ்ட் எல்லா இடமும் தெரிஞ்சிருக்கோங்க. ஸோ காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடலை. காசி விஸ்வநாதர் கோவில் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபேமஸ் லஸ்ஸி ஸ்பாட் இருக்குது. எங்களுக்கு டிரைவர் தான் இது சொன்னார். இது ஒரே ஒரு இடம் தாங்க, ப்ளூ லஸ்ஸி ஷாப்புன்னு நினைக்கிறேன். நான் இங்கே நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய ஃபோட்டோஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபோட்டோஸ் ஒட்டி வச்சுருந்தாங்க. அந்த ஸ்பூன்ஸு
எல்லாமே ஒட்டி வச்சுருந்தாங்க. நான் அந்த கடைக்காரர்கிட்ட கேட்டேன் இது என்னது அப்படின்னு. அது ரொம்ப ஃபேமஸ் ஜாயிண்ட்டுங்கிறதுனால அங்கே வந்து சாப்பிட்றவங்க அவங்களோட ஃபோட்டோவை அந்த செவத்தில் ஒட்டிட்டு, இல்லைன்னா அந்த ஸ்பூனில் அவங்க பேர் எழுதி இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டு போயிருக்காங்க போல இருக்குது. பார்க்க ஒரு மாதிரி அம்யூசிங்காக தான் இருந்தது. அப்புறம் நாங்களும் லஸ்ஸி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நிறைய வெரைட்டிஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு 3 வெரைட்டிஸும் என்னமோ தான் இருந்தது. ட்ரை ஃப்ரூட்ஸ் லஸ்ஸி, அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மல் ரபடி வாலி லஸ்ஸி, அப்புறம் இன்னொன்று இருந்தது. நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் லஸ்ஸி ஆர்டர் பண்ணியிருந்தேன். எங்கள் டிரைவர் பார்த்திங்கன்னா ஏதோ ஃப்ரூட்ஸ் லஸ்ஸி ஆர்டர் பண்ணியிருந்தார். என் ஹஸ்பண்ட் வந்து ரபடி வாலி லஸ்ஸி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. லஸ்ஸி பார்த்திங்கன்னா 120 ருபீஸ் ரேட். ஃபோன்ஸ் எல்லாம் நாட் அலவுடுங்க காஷி விஸ்வநாதர் கோவிலில். ஸோ அங்கே நிறைய கவுண்டர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு கவுண்டர்ஸில் நீங்கள் உங்களை ஃபோனெல்லாம் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம காஷி விஸ்வநாதரோட என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துவிட்டோம். காஷி விஸ்வநாதர் கோவிலுக்கு 2-3 என்ட்ரன்ஸ் இருக்குது. நாங்கள் போனது சுகம் தர்ஷன் என்ட்ரன்ஸ். சுகம் தர்ஷனுங்கிறது ஆன்லைனில் நம்ம புக் பண்ணுற ஒரு டிக்கெட்டு, 300 ரூபா டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு. கொஞ்சம் சீக்கிரமாக போகலாங்கிறதுக்காக நான் புக் பண்ணியிருந்தேன் ஒரு டிக்கெட்டுங்க. காஷி விஸ்வநாதரை பார்த்துட்டு அந்த கோவிலுக்கு அப்படியே பேக் சைட்லேயே கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா அன்னபூர்ணி தேவி கோவில் இருக்குது. ஸோ அங்கேயும் சூப்பராக தரிசனம் பார்த்துட்டு அடுத்து நாங்கள் போனது காசி விசாலாட்சி அம்மன் கோவில். விசாலாட்சி அம்மன் கோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சக்தி பீடத்தில் ஒன்று. அண்ட் இது வந்து உங்களுக்கு நிறைய தமிழ் வைப்பு கொடுக்கும். அங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து தமிழ் மக்கள் தான். ஸோ நீங்கள் போனீங்கன்னா இந்த 2 கோவிலை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது ரொம்ப குட்டி குட்டி சந்துக்குள்ளே இருக்கிறதுனால மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மிஸ் பண்ணாமல் இது கேட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம காலையில் காரை வந்து ராஜ்காட்லேயே பார்க் பண்ணிட்டோம். போட்டில் தானே காசி விஸ்வநாதர் கோவில் வந்தோம். ஸோ அதனால் ஒரு டுக் அதாவது இந்த ஒரு ஆட்டோவை பிடிச்சி நம்ம வந்து இப்போ கார் பார்க்கிங்க்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ கார் பார்க்கிங் போயிட்டு இப்போ கார் எடுத்துகிட்டு அடுத்து எங்கே போக போகிறோங்கிறத பார்க்கலாம். இப்போ மறுபடியும் ராஜ்காட்கே வந்தாச்சு. காலையில் இங்கே தான் கார் பார்க் பண்ணியிருந்தோம். இங்கேருந்து பக்கத்து காட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமோ காட், இந்த கை கூப்பி இருக்கிற மாதிரி இருக்குல்ல பார்த்திங்களா, இதுதான் நமோ காட். இதெல்லாம் ஒரு ஃபேமஸ் காட்டில் இதெல்லாமும் ஒன்றுங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் டிரைவர் எங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுத்தாரு. ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சாரநாத்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு. तो अच्छा ठीक है। हाँ, तो वहाँ पे भी नदी बहता है क्या कोई? हाँ, वहाँ पे फाल्गु नदी है। हाँ। फाल्गु नदी को भी श्राप दिया गया था कि वो जमीन के अंदर ही रहेगी। हाँ। ऊपर बहुत कम दिखेगी, तो जो है वो जमीन के अंदर तो बैठे रहती है। अच्छा। ऊपर उसका पानी रोक के रखा जाता है स्नान करने के लिए, पूजा पाठ करने के लिए। हाँ, तो बहुत कम पानी रहता है वहाँ पे। कभी तो पानी ही नहीं रहेगा, बहुत कम रहेगा। अच्छा। இப்படி நானும் டிரைவரும் கதை பேசிகிட்டே வந்த இடம் தாங்க சாரநாத் புத்தர் கோவில். சாரநாத் வந்து எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்ப்போம். புத்தருக்கு வந்து கயாவில் ஞானோதயம் கிடச்சிச்சின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவருக்கு அந்த ஞானோதயம் கிடச்சதுக்கப்புறம் அவரோட சிஷ்யர்களுக்கு 5 பிரதான சிஷ்யர்களுக்கு முதல்ல அவர் உபதேசம் பண்ண இடம் தாங்க சாரநாத். ஸோ இங்கேருந்து தான் அவரோட உபதேசங்கள் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கேம்பஸ் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டிரைவர் வந்து எங்களுக்கு ஒரு லோக்கல் கைடை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாரு. அவர் வந்து இங்கே இந்த இடத்த ஃபுல்லாகவே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாரு. யார் மெயின்டைன் பண்ணுறா, எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, இந்த இடம் எதுக்கு ஃபேமஸ்ஸு, அந்த ஸ்டோரிஸு எல்லாமே வந்து சொல்லிகிட்டு இருந்தார். அவர் பெருசாக எதுவும் சார்ஜ்லாம் பண்ணலங்க. ஒரு 100 ருபீஸோ 200 ருபீஸோ தான் வாங்கினார். ஹி வாசன்ட் ஸோ டிமாண்டிங். அப்புறம் நம்ம கைடு இந்த இடத்தோட விசேஷங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். இங்கே நெசவு தொழில் எவ்வளோ ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறதும் சொல்லிட்டு இருந்தார். பனாரஸ் பட்டு பற்றி நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் இங்கே எவ்வளோ அழகாக டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இருந்தார். இந்த சாரநாத் கோவிலுக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டோட ஒரு மியூசியமோ இல்லை எக்ஸிபிஷன் சென்டர் மாதிரி ஒன்று இருக்குது. அங்கேயே சேல்லாமும் பண்ணுவாங்க. ஸோ இந்த பெரியவர் வந்து நமக்கு எப்படி வந்து இந்த கைத்தறியில் நெசவு பண்ணுறது, அந்த பட்டு பற்றி அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கிளம்பி காஷிக்கு வந்துட்டோம். காஷிக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி நம்மளோட நடைப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கங்கா ஆரத்திக்கு தாங்க. கங்கா ஆரத்திக்கு ஏன் இவ்வளோ சீக்கிரம் போகிறீங்கன்னு கேட்காதீங்க, அது ரொம்ப ரஷ் ஆகிடும். ஸோ கொஞ்சம் முன்னாடியே போயிடணும். பட் எங்களோட பிளான் அண்ட் டிரைவர் சொன்ன ஐடியா என்னவாக இருந்ததுன்னா, நம்ம நேராக வந்து கேதார் காட் போயிட்டு அங்கேருந்து போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்துகிட்டு காட்டையும் சுற்றி பார்த்தா மாதிரி இருக்கும். உங்களுக்கு கரெக்டாக கங்கா ஆரத்தி நடக்கிற டைமுக்கு காட் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு நிற்க வச்சுருவாங்க. நீங்கள் போட்லேருந்தே கங்கா ஆரத்தி பார்க்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்துருந்தாரு. ஸோ நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா கேதார் காட்.
என்ன காஷியில் தானே இருக்கேன்னு சொன்னீங்க, இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்த மாதிரி இருக்கே, சிவசிவன் எழுதியிருக்கேன்னு பார்க்காதீங்க. எஸ், இதுதாங்க கேதார்காட். கேதார்காட் வந்து விஜயநகர பேரரசர்கள் தமிழர்களால் மெயின்டைன் பண்ணப்படுற ஒரு இடங்க. ஸோ இங்கே இருக்கிற கேதாரேஸ்வரர் கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில். நமக்கு எப்படி வந்து நார்த்தில் கேதார்நாத் கோவில் இருக்குல்லங்க, இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனால் 7 முறை கேதார்நாத் கோவில் போயிட்டு வந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த கோவில் எனக்கு காஷிலேயே வந்து ரொம்ப 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 பிடிச்ச இடமா இருந்தது. மேபி இது தமிழர்கள் இருக்கிற இடமா இருக்கலாம், இல்லை இந்த தமிழ் எழுத்துக்களை பார்க்குற ஒரு பூரிப்பாக இருக்கலான்னு கூட சொல்லலாம். ஸோ போட்டில் ஏறிட்டோம். போட்டில் ஏறின உடனே பார்த்திங்கன்னா நல்ல மழை பிடிச்சிருச்சு. நாங்கள் கங்கா ஆரத்தி பார்க்கலான்னு புறப்பட்டோம். மழை பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கங்கை நதியில் ஒரு போட்டில் தான் உட்காந்துருக்கோம். அதுக்கப்புறம் போட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ போட் ஸ்டார்ட் பண்ணோன்னே லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா ஐ திங்க் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலைன்னா அவங்களுக்கு நிறைய ஃபைன் இருக்கும் போல இருக்குது, ஆர் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அண்ட் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறதும் நமக்கும் ரொம்ப முக்கியம் தானே. ஸோ போட்டை வந்து பின்னாடி எடுத்து திருப்புறதுக்குள்ளேயே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அது வரைக்கும் இந்த கேதார்காட்டோட அழகை நான் ரசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். நான் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காட்டாக இருந்துச்சு கேதார்காட் இந்த ஹோல் காஷிலேயே. இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் காட்ஸ் காஷியில். இங்கே பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதியிருக்க பாருங்கள், சிவசிவான்ட்டு இந்த ஒரு காட்டில். அண்ட் அந்த கோவிலோட இதுவுமே வந்து நம்மளோட கோவில் ஸ்ட்ரக்சரில் கொஞ்சம் கட்டியிருப்பாங்க. இதே மாதிரி மற்ற காட் எல்லாமும் நம்ம பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. ஸோ அப்படியே போட்லேயே பார்த்திங்கன்னா மற்ற காட்ஸ் எல்லாமும் பார்க்க ஆரம்பித்தோம். இந்த போட் ரைடுக்கு ஸ்பெசிஃபிக் காஸ்ட்டுலாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம பார்கெயின் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. நம்ம எவ்வளோ அடித்து பிடிச்சி பார்கெயின் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரேட் கம்மியாகும். ஸோ அவர்கிட்ட அந்த மாதிரி தான் நாங்கள் போட்டில் ஏறுறதுக்கு பார்கெட் பண்ணோம். ஸோ காட்ஸ் எல்லாம் பார்த்துட்டே வரும்போது நம்ம பார்த்தது தாங்க இந்த ஹரிஷ்சந்திர காட். ராஜா ஹரிஷ்சந்திரர் கதை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், அவர் எப்படி சுடுகாட்டிலலாம் வேலை பார்த்தாரு அப்படின்னு. அந்த இடம் தாங்க இது. ஸோ இங்கேயும் பிணங்களை எரியூட்டுற வேலை வந்து நடந்துகிட்டே இருக்கும் ஆல்வேஸ். ஸோ இதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் காட்ஸ். காஷியை பொறுத்த வரைக்கும் எல்லா காட்டுமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தாங்க. இது பெருசு அது சின்னது அந்த மாதிரிலாம் பெரிய இது கிடையாது. ஸோ எல்லா காட்டையுமே ஈக்குவலாக தான் பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி மற்ற காட், இன்னும் ஹனுமான் காட் இருந்துச்சு, துளசி காட் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம வந்த இடம் தாங்க தசஸ்வமேத காட். ஸோ தசஸ்வமேத காட்டில் தான் நமக்கு ஈவினிங் கங்கா ஆரத்தி நடக்கிற ஒரு இடங்க. இந்த தசஸ்வமேத காட் பார்த்திங்கன்னா ஏன் இந்த பேர் வந்திருக்குன்னா, அஸ்வமேத அப்படின்னா 10 அஸ்வமேத யாகங்கள் நடந்த இடம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிரம்மதேவர் வந்து சிவபெருமான பூமிக்கு அழைச்ச ஒரு இடம்னு சொல்கிறாங்க இந்த தசஸ்வமேத காட். இந்த ஈவினிங் கங்கா ஆரத்தி வந்து ரொம்ப 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 ஃபேமஸுங்க. பின்னாடி கூட்டம் வந்து உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல, ஏன்னா இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து போட்லேருந்து நாங்கள் பார்த்த ஆரத்தி தான். ஆனால் ரொம்ப கூட்டம். நீங்கள் ரொம்ப முன்னாடி போனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் உட்காந்து பார்க்கலாம், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி போட்டும் எடுத்தீங்கன்னா நீங்கள் போட்டில் இருந்தும் இந்த ஆரத்தியை பார்க்கலாம். எங்களுக்கு லக்கிலி போட்லேருந்து இதை பார்க்குறதுக்கான சான்ஸ் வந்து நல்லாவே கிடச்சிது. மேபி கேமராவில் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் நான் நேரில் பார்க்கும்போது நல்லாவே பார்த்தேங்க. ரொம்ப கிட்டே இருந்து கங்கா ஆரத்தி பார்க்க முடியாதவங்களுக்கு எல்இடி ஸ்க்ரீனுமே வச்சுருக்குறாங்க பார்க்குறதுக்கு. நாங்கள் கண்குளிர பார்த்தோங்க. ஸோ எங்களோட அந்த ஹோல் காஷி ட்ரிப், 1 டே காஷி ட்ரிப் மார்னிங் ஆரத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ இந்த ஈவினிங் ஆரத்தியோடு முடிச்சிருக்கு. ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குது இந்த ஹோல் காஷி ட்ரிப்பே. ஐ திங்க் முக்கியமான எல்லா இடங்களையும் நாங்கள் பார்த்துட்டோம் தான் நினைக்கிறேன். மிஸ் பண்ணதெல்லாம் இருக்குது, நிறைய சின்ன சின்ன கோவில்கள்லாம் மிஸ் பண்ணதெல்லாம் இருக்குது. ஆனால் எங்கள் டிரைவரும் அதுதான் சொன்னார், நீங்கள் அப்படி காஷியை பார்க்கணுன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் கூட பத்தாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் அவ்வளோ கோவில்கள் இருக்குது காஷியில். சந்து அந்த தெருவுக்கு தெருவு நீங்கள் போனீங்கன்னா ஒரு இடத்துலையும் சின்ன சின்ன கோவில்கள் நிறைய இருக்கும் காஷியில். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா உங்களுக்கு நிறைய டைம் தேவைப்படும் அப்படின்னு. ஸோ எங்களுக்கு கிடைச்ச இந்த ஒரு நாளில் நாங்கள் காஷியை ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லிங்காக பார்த்த ஒரு திருப்தி எங்களுக்கு இருக்குங்க.
தசஸ்வமேத் காட்டில் கங்கா ஆர்த்தியை முடிச்சுட்டு திருப்பி அதே போட்லேயே ரிட்டன் கேதார் காட்டில் எடுத்துகிட்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம மறுபடியும் நம்மளோட ஹோட்டலுக்கு போயாச்சு. ஸோ இந்த காஷி ட்ரிப் ரொம்பவே ஃபுல்ஃபில்லிங்காக இருந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் காஷி ட்ரிப். ஸோ நான் எப்படி காஷியை என்னோட கண்ணால் பார்த்தேனோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் எல்லாருமே பார்த்து காஷிக்கு போன புண்ணியம் எனக்கு கிடைச்ச மாதிரி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். எங்களோட இந்த ட்ரிப் காஷியோட ஸ்டாப் ஆக போகிறதில்ல. நாங்கள் அடுத்தடுத்த பிளேசஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு. ஸோ எங்கே போகிறோங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸ் தாங்க, நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்படுற பிளேசஸில் ஒன்று. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா காஷி விஸ்வநாதரோட பேக் என்ட்ரன்ஸ் மாதிரி, ஆர் மணிகர்ணிகா தீர்த்தம் பக்கத்தில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்க, அந்த என்ட்ரன்ஸ் தான் இது. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் மூலமாகவும் காஷி விஸ்வநாதர் கோவிலை நம்ம பார்த்துட்டு வரலாங்க. இந்த ஹோல் காஷி ட்ரிப்பே வந்து நாங்கள் வந்து ஒரு 10 டேஸ் டைம் ஒரு வீக்ஸ் டைமில் தாங்க பிளான் பண்ணது. டிக்கெட் புக்கிங்லேருந்து ட்ராவல்ஸ் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து இனிஷியல் பிளான்ஸில் நான் இல்லைங்க. ஆக்சுவலி காஷி வர்றதில் எனக்கு என்னமோ தெரியல, மேபி ராமேஸ்வரம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் திருவண்ணாமலை போயிட்டு வந்ததுக்கப்புறம் சிவபெருமான் வந்து காஷிலையும் என்னை வந்து பாருன்னு வந்து நினச்சாரோ என்னவோ தெரியல. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஹர ஹர மகாதேவ்.